சாலும் குடமும் சிறு தூதை மற்றும் அவனே பனைய வல்லானே. உள்ளுயிர்ப்பாய் உடலாகி நின்றான் நந்தி வெள்ளுயிராகும் வெளியாய் நிலங்கொளி உள்ளுயிர்க்கும் உணர்வே உடலுள் பரன் கள்ளுயிரா வண்ணன் தாங்கி நின்றானே. தாங்கரும் தன்மையும் தானவை பல்லுயிர் வாங்கிய காலத்து மற்றோர் பிரிதில்லை ஓங்கி எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழி தாங்கி நின்றானும் அத்தாரணிதானே. அணுகினும் சேயவன் அங்கியிற்கூடி நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் பணிகினும் பார்மிசை பல்லுயிராகி தணிகினும் மண்ணுடல் அண்ணல் செய்வானே. அங்கி செய்தீசன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கத்தில் 1150 என்று நாம் சிந்திக்கின்றோம். முந்தியம்மா, நீங்க உங்க பார்வையை பதிவிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தியை போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1750வது திருமந்திரம். தன்மேனி சிவலிங்கம். திருமந்திரம். தன்மேனி தற்சிவலிங்கமாய் நின்றிடும். தன்மேனி தானும் சதா சிவமாய் நிற்கும். தன்மேனி தற்சிவன் தற்சிவானந்தமாம். தன்மேனி தானாகும் தற்பரம் தானே. அருமையான திருமந்திரம். பரம்பொருளை உணர்ந்து பணிந்து பாட்டும் ஒளியும் போல நின்ற சிவயோகிகள் உடம்பு தன்மேனி சிவலிங்கமாகும். இப்படி சிவலிங்க வடிவம் கொண்டு நிற்பது தன்மேனி. சதாசிவ ஊனுடம்பே சக்தி சிவம் இணைந்த சதாசிவம். அவ்வுடம்பே சிவானந்த பேரின்பமும் ஆகும். சிவ உடம்பு சிவலிங்கம் சிவானந்தம் எல்லாமே எல்லாம் வல்ல பரம்பொருளாகும். தற்பரம் பரம்பொருள். கழக வெளியீட்டில் 6 உயிர்களின் உடம்புகள் சிவலிங்கமாகவே நின்றிடும். அதுபோல் அச்சிவலிங்கத்து உள்ளும் புறமுமாய் நிறைந்து நிற்கும் சதா சிவமும் ஆகும். உடம்பே தனி முதற் சிவன். உடம்பே சிவன் திருவடி பேரின்பம். உடம்பே சிவமெய்யாகும். உடம்பே ஒப்பில் முழு முதல். இத்திருமந்திரம் 6 உயிரின் இடையரா சிவனினைப்பால் அவ்வுடம்பு உள்ளம் உணர்வில் உளதாம் இன்பம் எல்லாம் சிவனேயாகும் என்பதை வலியுறுத்துகின்றது. மானிட உடல் சதாசிவ உருவமான சிவலிங்க உருவமாகும் என்றது இம்மந்திரம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாங்க கிருத்திகா அம்மா, வணக்கம். நீங்க உங்களோடது பகிர்ந்துக்கிட்டீங்களா? என்ன இல்லைங்கம்மா, பேசுங்க, நீங்க பேசுங்க. இந்த பாடல்ல நமக்கு உடலே கோயில் உறையும் ஆன்மாவே கடவுள் அப்படின்ற ஒரு பெரிய உன்னத தத்துவத்தை தான் நமக்கு திரும்பவும் வலியுறுத்த வருகின்றார். உடல் ஆலயம் அப்படின்னாக்கா யோக பயிற்சியின் மூலமாக மூச்சுகளை கட்டுப்படுத்தி, அதாவது பிராணாயாமம் செய்வதன் மூலமாக உடலை தூய்மை செய்யும் போது
மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தி உச்சி பகுதி தலை உச்சியில சகசிராகாரம் சொல்லுவாங்க அடைகின்றது. அந்த சிவலிங்க நிலையை உன்னத நிலையை அடையும் போது யோகியின் ஆன்மாவானது சிவத்தோடு இரண்டர கலக்கப்படுகின்றது. அப்படி தன்னுடைய சொந்த உடல், அதாவது அங்கதான் தன்மையன்றாருங்க இந்த பாடல்ல ஒரு வரியிலே வர்றது, வெறும் சதைப்பிண்டமாக இல்லாமல் தானே ஒரு சிவலிங்கமாக மாறிவிடுகின்றது. ஜீவகாருண்யம் மற்றும் ஆன்மநேயம் அப்படின்றது அன்பே சிவம் என்ற தத்துவத்தின்படி மனித உடலுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாக மாறுகின்றது. அப்போ உடலுக்கு செய்கிற தொண்டை இறைவனுக்கு செய்யும் தொண்டாக மாறுகின்றது. இந்த இடத்துல ஆன்மா என்ன பண்ணுகின்றன, சிவகலை அப்படின்னா உள்ளொளி தன்னுடைய வடிவத்தை உணர்ந்து தியானிக்கும் போது உடலே சிவலிங்கமாக மாறிவிடுகின்றது. அப்போ உடலானது அனைத்து நிலைகளிலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சதாசிவமாக நிலை பெற்று விடுகின்றது. இந்த உடலானது சிவம் தங்கி பேரின்பமான சிவானந்தத்தை அடையும் போது இறுதியில் அந்த ஆன்மாவே எல்லையற்ற பரம்பொருளாக இறைநிலையை அடைகின்றது. சுருக்கமாக சொன்னால் மனிதனின் உடலே சிவத்தின் வடிவமாக மாறும் ஆன்மீக உயர்நிலை தான் இந்த பாடல் நமக்கு குறிப்பிடுகின்றது. அது எல்லாத்திலுமே தன்மேனி தன்மேனி அப்படின்னு நமக்கு இங்க கொடுத்திருப்பாருங்க. முதல் வரி பாருங்க, தன்மேனி தற்சிவலிங்கமாய் நின்றிடும், தன்மேனி தானும் சதாசிவமாய் நிற்கும், தன்மேனி தற்சிவன் தற்சிவமானந்தமாய் தற்சிவானந்தமாய் தன்மேனி தானாகும் தற்பரந்தானே அப்படின்றாருங்க. ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்லணும்னாக்கா, இறைவனை வெளியில தேட வேணாம், நமக்குள்ளே அக வழிபாடு மூலமாக தியானம் மற்றும் வாசியோகத்தின் மூலமாக உன்னத நிலையை அடைந்த ஞானிகளின் வழிபாடு முறைப்படி உடலே சிவலிங்கம் பிரபஞ்ச தத்துவங்களை தங்களுக்குள் உணர்ந்த உத்தம அடியவர்களின் ஊன் உடம்பே ஒரு நடமாடும் சிவலிங்கமாக மாறிவிடுகின்றது. அப்படி மாறும்போது அந்த உடம்பும் ஆன்மாவும் இறைவனோடு இரண்டர கலந்து விடுவதால் அவர்கள் சதாசிவ மூர்த்தி ஆகிவிடுகின்றார்கள். அந்த அடியவரின் உடலானது சாதாரண சதப்பிண்டமாக இல்லாமல் இறைவனின் பேரொளியாகவும் சிவானந்தம் எனப்படும் பேரின்பத்தை மையமாகவும் மாறிவிடுகின்றது. ரொம்ப அகப்பிரமஸ்மி அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லது தத்துவமசி அப்படின்ற மாதிரி எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் இந்த அடியவரின் உடம்பில் தானாக வெளிப்பட்டு நிற்கின்றான். ஜீவன் சிவனாக மாறும் உன்னத நிலை இதுவாக மாறிவிடுகின்றது. இதுக்கு ஒரு கதை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, வண்ணத்து பூச்சியும் துறவியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அடர்ந்த காடு ஓரத்துல ஒரு சின்ன ஆசிரமம். அங்கு ஒரு வயதான துறவி இருந்தாரு. எந்நேரமும் மிகுந்த அமைதியோடும் முக மலர்ச்சியோடும் இருப்பாரு. அவரை பார்ப்பதற்கு ஊர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாள் ஒரு வாலிபன் வந்தான். மிகுந்த மன வளர்ச்சியோட அவரை சந்தித்தான். சுவாமி, என் வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, பணம் பதவி நல்ல குடும்பம் இருக்குது, ஆனா மகிழ்ச்சி மற்றும் ஒரு மன நிம்மதியில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதா தேடிட்டு இருக்கிறேன். அதை தேடி தேடி என் கான்கள் ஓய்கின்றனவே தவிர என்னால் அதை அடைய முடியவில்லை. நான் என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப விரட்சியோட கேட்டான். துறவி ரொம்ப மென்மையா ஸ்மைல் பண்ணிட்டு தோட்டத்துல பறந்திருக்கிற ஒரு அழகான பட்டாம்பூச்சியை காமிச்சாரு. மகனே, அதை பறக்கல் பாரு, அதை போய் பிடிக்க முடியுமான்னு கேட்டாரு. அவன் போய் அதை தொடுறான். அதை தொட்டு பிடிச்சி என்னும் கொண்டு வான்றாரு. உடனே சம்மதிச்சு வண்ணத்து பூச்சியை துரத்திட்டு ஓடுறான். அவன் ஒரு பூவில் அமரும் போது இவன் மெதுவா நெருங்குறான். அது உடனே பறந்துருது. செடி கொடி பாறைன்னு ஓடி ஓடி பாக்குறான், முடியல. சில மணி நேரங்கள டயர்ட் ஆகி திருப்பி அவர்கிட்டே வந்தான். ஏமாற்றம் கோபம் தான் மிஞ்சிது. என்னால அதை செய்ய முடியல ஐயா அப்படின்னா. இப்ப என்ன சொன்னாரு துறவி, சரி அமைதியா உட்காரு. உட்காந்தியா, மூச்சை கவனி. சரி, வேறு வழின்னு கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டத்தை கவனித்தான். அமைதியாக அமர்ந்தான். காற்றின் குளிர்ந்த காற்று, பறவைகளின் சத்தம் எல்லாம் அவனோட சோர்வை நீக்கியது. அதை உணர முடிஞ்சது. அவன் மனசு இப்ப ரொம்ப மாறிடுச்சு, அமைதியாயிடுச்சு. அடுத்த சில நேரங்கள்ல ஒரு ஆச்சரியம் நடந்தது. அவன் எதை தேடி தேடி ஓடினானோ அந்த வண்ணத்து பூச்சி தானாக பறந்து அமைதியாக அமர்ந்திருந்த அவன் தோளிலே அமர்ந்தது. அப்ப வாலிபன் ஆச்சரியத்தோட பார்க்கலாம் கண்ணை திறந்து. சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இந்த வண்ணச்சி பூச்சி போன்றதுதான் மகனே. நீ அதை தேடி உலகெங்கும் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். ஆனால்
அது உன்னை விட்டு தள்ளி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீ ஓடுவதை நிறுத்திவிட்டு உனக்குள் அமைதியாக அமரும் போது அது தானாகவே உன்னை தேடி வந்து உன் தோளில் அமரும் அப்படின்றார். இந்த கதையோட நீதி என்னன்னாக்கா, மகிழ்ச்சி என்பது வெளியில இல்ல, நீ வெளியில இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்க பொருட்களிலோ இல்ல, ஓடி ஓடி சேர்க்கின்ற வசதிகள் இல்ல, பேராசையில இல்ல, தேடல்களை சற்றே நிறுத்திவிட்டு நம்மிடம் இருக்கும் வாழ்க்கையை நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டால், மனதை அமைதிப்படுத்தினால் நிம்மதி நமக்குள்ளே கிடைக்கும். உடனே அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது. இதை நம்ம டே டு டே அப்ளிகேஷன் எப்படி பார்க்கலான்னு பண்ணீங்கன்னா, உடலை அவர் சொல்ற மாதிரி உடலை ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும். அப்புறம் மன ஓட்டத்தை நிறுத்தணும். மைண்ட்ஃபுல்னஸ் பார்த்துட்டு லிவ் பிரசன்ட் அப்படின்னு அமைதியா நம்ம நின்று நிதானிக்க கத்துக்கணும். வெளி ஊடக தேடுதலை ரொம்ப குறைச்சிக்கணும். நன்றி உணர்வோடு இருக்கணும். இப்படியாக இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சிக்காக அல்லது இறைவனை அடைய வேணும் என்றதுக்காக எங்கெங்கோ அலைய வேண்டாம். உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு கடமைகளை சரியாக செய்யும் போது உள்ளுக்குள்ளே திருமூலரையும் அனுக்கிரகத்தால் நமக்கும் இறைவன் திருவடி கிடைக்கும் என்று கூறி கிருத்திகாமாரை அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. இன்றைய மந்திரம் வெள்ளியம்மன்ல இருந்து லைனையா வரைக்கும் நமக்கு அழகா சொல்லிட்டாங்க. எப்படி அமைதியா இருக்கிறது, அந்த ஒரு குட்டி கதை மூலம் ரொம்ப அழகா அமைதியா இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நேத்தில இருந்து நம்ம இந்த மந்திரத்தை பார்த்தோம்னா அதனோட ஆழம் இன்னும் புரியும். நேற்று என்ன சொன்னோம், ஒரு பயிற்சி இது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அந்த பயிற்சி என்ன பண்ணணும், எங்க என்ன என்ன எதன் மூலமாக பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம சொன்னோம், நடு வீணா தண்டி என்று சொல்லக்கூடிய அந்த நடுவானதில் அப்படின்னா அந்த முதுகு தண்டு மூலமா நடக்க வேண்டியது. எதுக்கும் நடக்க வேண்டியது மூலாதாரத்திற்கும் சகசர தளத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆதியும் அந்தமுமாக நடக்க வேண்டியது. என்ன நடக்கணும், அந்த சந்திரகலைய உள்ள வரைக்கும் மூலாதாரம் வரைக்கும் உள்ள இழுத்து நம்ம மீண்டும் பயணப்பட வேண்டும். மேலும் கீழுமாக பயணப்படும் போது இந்த உடல் பொன் அந்த உடல் சுத்தமாகும், கல்பமாகும் அப்படின்னு நம்ம நேற்றுக்கு ஒரு இது சொன்னோம், ஒரு பயிற்சி சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உடல் வெப்பம் ஒரு மூல ஆகும், 6 அழல் தாங்கிட அப்படின்னு நம்ம 6 அழல் வீசிட அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது என்ன நடக்குதோ அப்படின்னாக்க, தன்மேனி சிவலிங்கமாய் நின்றிடும் அப்படின்னா, இந்த இடத்துல தன்மேனி அப்படின்னு சொல்றது 2 விதமா பார்ப்பாங்க. ஒண்ணு, நாம் தாங்கி நிற்கக்கூடிய இந்த மேனி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது நம்முடைய உடல் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நம்மோட உடலை தான் நம்ம என்னவா மாத்திட்டோம் நேத்திக்கு அப்படின்னாக்க, சதாசிவமா நம்ம மாத்திட்டோம் இல்லைங்களா? நேத்திக்கு அந்த பயிற்சியின் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னா, அவர் தன்னை சதாசிவத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ அந்த மாதிரி சதாசிவம் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அதுதான் அருவும் உருவும் சேர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல தன்மேனி அப்படிங்கிறத யாரா பார்க்கலாம் அப்படின்னாக்க, சிவம். அந்த சிவம் தான் அங்கே இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல கிருத்திகா இல்ல, அப்ப இந்த இடத்துல லைனியா இல்ல, யாருமே இல்ல. அது சிவமாகவே நிற்கிறது. அங்கதான் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் நம்ம நான் கிருத்திகா, நான் தனியாள் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துல சிவத்துக்கு வேலை இல்லை. அப்ப என்ன நடக்குது, தன்மேனி சிவலிங்கமாய் நின்றிடும். அது அப்ப அந்த சிவம், அப்ப ஏன் அது தன்மேனி சிவத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிவலிங்கமாய் நின்றிடும் அப்படின்னா, அந்த ஸ்தூலத்துக்கு ஒரு தேவை இருக்கு இல்லைங்களா? அந்த உலகத்துல ஸ்தூலமாக இருப்பதற்கு சிவலிங்க வழிபாடு தேவைப்படுகிறது. எதற்கு அப்படின்னா, நம்ம மீண்டும் அந்த இடத்துல உள்ள போகிறதுக்கு, மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு, இந்த மாதிரி சிவலிங்கத்திற்கு என ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் இருக்கு. அப்ப அததான் சொல்றது, தன்மேனி சிவலிங்கமாய் நின்றிடும் அப்படின்னா, நீ சிவமா ஆயிட்ட, ஆனாலும் ஸ்தூலமாக நின்று நீ என்ன பண்ற அப்படின்னா அங்க லிங்கமா நிக்கிற. தன்மேனி தானும் சதாசிவமாய் நிற்கும் அப்படின்னா, இந்த ஸ்தூலம் மாத்திரம் இல்ல, ஏன்னா சதாசிவத்துக்கு உண்டான குறியீடாவே நம்ம என்ன சொல்றோம், உருவமும் அருவமும் சேர்ந்தது. அப்ப அது உருவம் இல்லையா?
அப்ப அந்த அரு உருவாக நிற்கும். அப்போ நீ வெறும் எங்கேயோ கிடைக்கிற ஒரு கல்லு இல்ல, கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை அதிர்வுகளையும் உள்வாங்கி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கமாக நீ நிற்கிறாய் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தன்னேனி தற்சிவன் தற்சிவானந்தமாய் அப்படின்னா அப்ப மத்தவங்களுக்கு தானா? அப்ப அந்த சிவலிங்கத்தை பார்க்கிறவங்களுக்கு மத்தவங்க நன்மைக்காக தானா அப்படின்னா இல்ல. நாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னா இந்த பயிற்சினால நம்ம சிவானந்தத்திற்குள் செல்கிறோம். அதனாலதான் சொல்றாரு தன்னேனி அப்படின்னு சொல்லிட்டு தற்சிவன். ஏன்னா நம்ம தான் இருக்கோம். அப்ப இந்த உடலில் இருந்தபடியே சிவானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வழிய திருமூலர் நமக்கு காட்டி தருகிறார். தற்சிவானந்தமாம் தன்மேனி தானாகும் தற்பரம் தானே அப்படின்றாரு. அப்போ இந்த சிவானந்தத்தை நம்ம அனுபவிக்கும் போது நாமே பரமாக இந்த உலகத்துல நம்ம விரிந்து அந்த பேரானந்த அனுபவத்தை நாம் பெறுகிறோம். அப்போ சிவானந்தம் தான் இருக்கிறதுலே அல்டிமேட். இந்த உலகத்துல இருந்து இந்த உடல்ல இருந்து இந்த பிறவி எடுத்ததற்குண்டான பயனே எதுதான் அப்படின்னா இந்த சிவானந்தத்தை பற்றி கொள்வது. அந்த சிவானந்தத்தை பற்றி கொள்வதன் மூலம் நம்ம எங்க போறோம் அப்படின்னாக்க அந்த பரத்தோடு ஒன்றிணைந்து விடுகிறோம். அப்ப இங்க உடல்லையும் நடக்குது, அந்த உடல் மூலமாக மற்றவர்களுக்கும் நடக்குது. அப்படி மற்றவர்களுக்கும் நடக்கணும்னா வெறும் உடலா மாத்திரம் இருந்தா பத்தாது, அது சதாசிவமாக அருவுருவாக நிற்க வேண்டும். அப்படி அருவுருவாக நிற்கும் பொழுது என்ன கிடைக்குது? சிவானந்தம் கிடைக்கிறது. அந்த சிவானந்தத்தை பெறுவதனால் நம்ம மற்றவங்களுக்கு பண்றது பத்தாதுன்னு நம்மளும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா தற்பரத்தோடு இணைந்து விடுவோம். அப்போ அந்த எதனால நம்ம ஞானியர்களை போய் தரிசிக்கும் போது அவங்களுடைய காலடியை பற்றி கொள்ளும் போது அவர்களை பற்றி நினைக்கும் பொழுதே நமக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா அவங்க எதுவா இருக்கிறாங்க அப்படின்னா சிவானந்தத்தை பற்றி தற்பரமாய் சிவமோடு இணைந்து நிற்கக்கூடிய பேரானந்த அனுபவத்தில் சிவானுபூதியில அவங்க இருக்காங்க. அத்தகைய சிவானுபூதி சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத எப்படி நிலைக்க வைக்கிறது அப்படிங்கறத அடுத்த மந்திரத்துல நமக்கு சொல்லி தருவாரு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விதமா தெரியணும். நேற்றுக்கு சொன்னது கூட நிறைய பேருக்கு புதுசா இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க எப்படி சொல்றாங்க, எப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் எடுத்துட்டு வருது அப்படின்லாம். அதுக்குண்டான ஒரு எளிய வழியையும் அவர் அடுத்த மந்திரத்துல அவர் சொல்லி தர்றாரு. மொத்தத்துல திருமூலர் பெரும் கருணையோடு நமக்கு இந்த விஷயங்களை சொல்லி தர்றார். அது நமக்கு அவர் சொன்ன விதத்துல சொன்ன மாதிரி புரியணும்ன்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. வாருங்க மகேந்திரன் ஐயா, வணக்கம். மகேந்திரன் ஐயா, நீங்க மியூட்ல இருக்கீங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அம்மா நான் இன்னும் டிரைவ்ல இருக்கேன், அதனால நான் நாளைக்கு பகிர்றேங்கம்மா. நன்றி. ஒரு நிமிடங்கள் ஆகும் வீடு போய் சேர்றதுக்கு. இப்போ லைனையா வேற யாராவது ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா கேட்கலாம். பகிர்தல் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம், இல்லைன்னா நம்ம அறையை நிறைவு செய்து கொள்ளலாம். வேற யாராவது கருத்துக்களை பரிமாறிக்கிறீர்களா? நன்றி. நேரம் கருதி தளத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3